பசுந்தலை போல் வளைக்கரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் நீங்கள் அமைந்தவரோ ஆழ்கடலில் மீன்களுக்கு அமைந்தவரோ யாழி செய்யும் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவர் பெண்ணாகி நன்றி நன்றி. ஆக என்னப்பா உங்காடு ரொம்ப பரபரப்பா இருக்க என்னவா? நான் இல்லேன்னு சொல்லலையப்பா. இன்னைக்கு நேத்தா சொல்லுவாப்பா. முருகா என்ற நாமத்தை மாணிக்கங்களாக கொண்டு கையிலே கவனேந்தி அற்புதமாக அழகாக காவல் விடுகிறாள் வள்ளி. 5 வயதிலே அறியா பருவத்திலே அடியன் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றக்கூடிய இந்த காலகட்டம் இது என்ற காரணத்தாலே இன்னவனை மேலும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் மனதிலே கலந்துகிறதுனால முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம் சந்திக்கவே சந்திக்கவே தந்துவிட்டேன் இன்பம்
நன்றி 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 நன்றி. ஆந்திரையிலேயே பாட்டு. இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி. இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி. தலைவா கொஞ்சம் காத்திரு, தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனதும் என்னை சேர்த்து. இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி. கைகளில் மாறி அழகிய பாடி கைகளில் மாறி அழகிய பாடி மாதிரி கொடி மூடுறி கொடி மூடுறி அதில் தேன் துளி சிந்தும் பைகிளி. இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்று ஆதரி. மன்மதன் சேலை மலரும் வேலை நீரானே என்னை காக்கும் மந்திரி. மன்மதன் சேலை மலரும் வேலை நீரானே என்னை காக்கும் மந்திரி. அடிமை இந்த சுந்தரி அடிமை உன்னை வென்றவன் ராஜதந்திரி. இதுதான் ராத்திரி காதலி என்னை ஆதரி. தலைவா 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 கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனதும் என்னை சேர்த்து. இதுதான் முதல் ராத்திரி அன்பு காதலி என்னை ஆதரி. நன்றி நன்றி. சிறப்பான மாண்டு ஒன்றை தேடி தவிர அடுத்த வேலையை பார்ப்போம். நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. போனாலும் பிரச்சனை, போகாட்டாலும் பிரச்சனை. வந்தாலும் பிரச்சனை, வராட்டாலும் பிரச்சனை. வந்தால் போகாதது ரெண்டு, போனால் வராதது ரெண்டு, வருவதும் போவதும் ரெண்டு. அது என்னங்க வந்தால் போகாதது? வந்தால் போகாதது புகழும் படியும், போனால் வராதது உயிரும் மானம், வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உலகின் உச்சி, உலகின் உச்சி மகாமேரு. ஆஹா. வெள்ளிமலை என்று பெயர். வெண்மலை வேதண்டம் வியார்த்தமடக்கூடிய வெள்ளிமலை சேர்ந்தவன். வெள்ளிமலைக்கு இமயமலைன்னு ஒரு பேர் இருக்கா? அதான் வெள்ளியங்கிரி. வெள்ளி ஏன்னா உலகின் உயர்ந்த இடம் அதுதான். அளவுக்கு அதிகமான மழை பொழிவு அங்கதான். மழை பொழிவு அதிகமா இருக்கு, அதிகமான குளிர்ச்சி. குளிர்ச்சி ஏற்பட்டால் விழுகின்ற தனி பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது. அதிகாலையிலே சூரிய ஒளி பட்ட உடனேயே, அதிகாலை சூரிய ஒளி பட்ட உடனே எப்படி இருக்கு? அப்படியே அந்த பனிக்கட்டி வெள்ளி மாதிரி மின்ன ஆரம்பிச்சிருது. ஏன்னா அதுக்கு பக்கத்துல அருணாச்சல பிரதேசம் ஒரு மாநிலம். அருணாச்சல பிரதேசம் ஏன் பேர் வச்சா? அதிகாலையில சூரியன் உதயம் பத்தியா? சூரியன் உதயமாகும் பொழுது சூரியனுக்கு எத்தனை குதிரைகள்? 7 குதிரைகள், ஒற்றை சக்கர தேர். அதை ஓட்டுற சாரதிக்கு பேர் என்ன? அருணன். அருணா அருண். அந்த மாதிரி நினைக்காத, அந்த அருண் என்ன பண்ற? அருணன் என்ன செய்யற அப்படின்னா, அந்த ஒற்றை சக்கர தேர்ல வரும்போது சூரிய பகவானுக்கு முன்னால் இந்த உலகத்திலேயே அருணோட அந்த கதிரை பட்டோன்னே 7 குதிரைகள், ஒற்றை சக்கர தேரோட சூரிய பகவான் கதிர்கள் முதலாக நமது இந்திய நாட்டில் விழுகின்ற முதல் இடம்
அருணாச்சல பிரதேசம். அதனாலதான் அதுக்கு அருணாச்சல பிரதேசம். ஏன்னா அருணன் வரும் பொழுது விழுகின்ற நம்ம இந்தியாவிலே விழுகின்ற முதல் இடம் அந்த இடம் தான். அதனால அருணாச்சல பிரதேசம்.